தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய அருளும் கடவுளுடைய அன்பும் தூய ஆவியாருடைய நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இயேசுவில் பாசத்துக்குரிய சகோதர சகோதரிகளே, மாதா தொலைக்காட்சி வழியாக உதகை மறை மாவட்டத்தின் HPF பங்கு என்று அழைக்கப்படக்கூடிய இந்த பங்கிலிருந்து இந்த திருப்பலியை நாங்கள் ஒப்பு கொடுக்கின்றோம். பாவிகளை அழைக்க வந்த ஆண்டவர் நம்முடைய ஆண்டவர். அப்படிப்பட்ட ஒரு ஆண்டவருடைய இரக்கத்தை இன்றைய நற்செய்தியில் ஆண்டவர் எவ்வளவு மனித மாண்பு கொண்டிருக்கின்றார் என்பதை உணரக்கூடிய ஒரு வாசகத்தை இன்றைய திருப்பலியில் நாம் தியானிக்க இருக்கின்றோம். ஆகவே கடவுளுடைய இரக்கத்தை அதிகம் நாடி கடவுள் நம் மீது இரக்கம் அதிகம் காட்ட வேண்டும் என்று இத்திருப்பலியை நாம் ஒப்பு கொடுக்கின்ற வேளையில் சகோதர சகோதரிகளே, தூய மறைநூலை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம்முடைய பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவியை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம்மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். மன்றாடுவோமாக. இறைவா, தவறி நடப்போர் நன்னெறிக்கு திரும்பி வர அவர்களுக்கு உமது உண்மையின் ஒளியை காட்டுகின்றே. கிறிஸ்துவ நம்பிக்கையை கடைபிடிப்போர் அனைவரும் தமது பெயருக்கு பொருந்தாதவற்றை விளக்கவும் ஏற்றவற்றை செயல்படுத்தவும் செய்தல்வீராக. உம்மோடு தூயாவினுடைய ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாகுமை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். மாலை மங்கும் வேளையில் ஆட்டினை வெட்ட வேண்டும்.
நான் இரத்தத்தைக் கண்டு உங்களை கடந்து செல்வேன். விடுதலை பயண நூலிலிருந்து வாசகம். அந்நாள்களில் மோசேயும் ஆரோனும் அரும் செயல்களில் அனைத்தையும் பார்வோன் முன் செய்தனர். ஆண்டவர் பார்வோனின் மனம் இறுகிவிட செய்ததால் அவன் இஸ்ரேல் மக்களை தன் நாட்டிலிருந்து போக விடவில்லை. எகிப்து நாட்டில் ஆண்டவர் மோசேக்கும் ஆரோனுக்கும் பின்வருமாறு கூறினார்: உங்களுக்கு மாதங்களில் தலையாயது இம்மாதமே. ஆண்டில் உங்களுக்கு முதல் மாதமும் இதுவே. இஸ்ரேல் மக்கள் கூட்டமைப்பு முழுவதற்கும் நீங்கள் அறிவியுங்கள். அவர்கள் இம்மாதம் 10ஆம் நாள் குடும்பத்துக்கு ஓர் ஆடு, வீட்டிற்கு ஓர் ஆடு என்று தேர்ந்தெடுத்து கொள்ளட்டும். ஓர் ஆட்டினை உண்ண ஒரு வீட்டில் போதிய ஆள்கள் இல்லையெனில் உண்போரின் எண்ணிக்கைக்கும் உண்ணும் அளவுக்கும் ஏற்ப அண்டை வீட்டாரை சேர்த்து கொள்ளட்டும். ஆடு குறைபாடற்றதாக கிடாயாக 1 வயது குட்டியாக இருக்க வேண்டும். தேர்ந்தெடுப்பது வெள்ளாடாகவோ செம்மறியாடாகவோ இருக்கலாம். இம்மாதம் 14ஆம் நாள் வரை அதை வைத்து பேணுங்கள். அந்நாள் மாலை மங்கும் வேளையில் இஸ்ரேல் மக்கள் கூட்டமைப்பின் அனைத்து சபையும் அதை வெட்ட வேண்டும். இரத்தத்தில் சிறிதளவு எடுத்து உண்ணும் வீடுகளின் 2 கதவு நிலைகளிலும் மேல் சட்டத்திலும் பூச வேண்டும். இறைச்சியை அந்த இரவிலேயே உண்ண வேண்டும். நெருப்பில் அதனை வாட்டி புளிப்பற்ற அப்பத்தோடும் கசப்பு கீரையோடும் உண்ண வேண்டும். அதை பச்சையாகவோ நீரில் வேக வைத்தோ உண்ணாமல் தலை, கால்கள், உட்பாகங்கள் முழுவதுமாக நெருப்பில் வாட்டி அதை உண்ணுங்கள். அதில் எதையுமே விடியற்காலை வரை மீதி வைக்க வேண்டாம். காலை வரை எஞ்சியிருப்பதை நெருப்பில் சுட்டெரியுங்கள். நீங்கள் அதை உண்ணும் முறையாவது: இடையில் கச்சை கட்டி, கால்களில் காலணி அணிந்து, கையில் கோல் பிடித்து விரைவாக உண்ணுங்கள். இது ஆண்டவரின் பாஸ்கா, அதாவது ஆண்டவருடைய கடத்தல். ஏனெனில் நான் இன்றிரவிலேயே எகிப்து நாடெங்கும் கடந்து சென்று எகிப்து நாட்டில் மனிதர் தொடங்கி விலங்கு வரை அனைத்து ஆண்பால் தலைப்பிறப்பையும் சாகடிப்பேன். எகிப்தின் தெய்வங்கள் அனைத்தின் மேலும் நான் தீர்ப்பிடுவேன். நானே ஆண்டவர். இரத்தம் நீங்கள் இருக்கும் வீடுகளில் உங்களுக்கு அடையாளமாக இருக்கும். நான் இரத்தத்தை கண்டு உங்களை கடந்து செல்வேன். எகிப்து நாட்டில் நான் அவர்களை சாகடிக்கும் போது கொல்லும் கொள்ளை நோய் எதுவும் உங்கள் மேல் வராது. இந்நாள் உங்களுக்கு ஒரு நினைவு நாளாக விளங்கும். இதனை ஆண்டவரின் விழாவாக நீங்கள் தலைமுறைதோறும் கொண்டாடுங்கள். இந்த விழா உங்களுக்கு நிலையான நியமமாக இருப்பதாக. ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. நாம் பாட வேண்டிய பல்லவி. மீட்பின் கிண்ணத்தை கையில் எடுத்து ஆண்டவர் பெயரை தொழுதிடுவே. மீட்பின் கிண்ணத்தை கையில் எடுத்து ஆண்டவர் பெயரை தொழுதிடுவேன். ஆண்டவர் எனக்கு செய்த எல்லா நன்மைகளுக்காகவும் நான் அவருக்கு என்ன கைமாறு செய்வேன். மீட்பின் கிண்ணத்தை கையில் எடுத்து ஆண்டவரது பெயரை தொழுதிடுவேன். ஆண்டவரது பெயரை தொழுதிடுவேன். மீட்பின் கிண்ணத்தை கையில் எடுத்து ஆண்ட
அவர்களது பார்வையில் மிக மதிப்புக்குரியது. ஆண்டவரே, நான் உண்மையாகவே உம் ஊழியன். நான் உம் பணியால் உம் அடியாளின் மகன். என் கட்டுகளை நீ அழித்து விட்டீ. என் கட்டுகளை நீ அவிழ்த்து விட்டீ. மீட்பின் கிண்ணத்தை கையில் எடுத்து ஆண்டவர் பெயரை தொழுதிடுவே. மீட்பின் கிண்ணத்தை கையில் எடுத்து ஆண்டவர் பெயரை தொழுதிடுவே. நான் உமக்கு நன்றி பலி செலுத்துவேன். ஆண்டவராகிய உம் பெயரை தொழுவே. இப்பொழுதே உம் மக்கள் அனைவரின் முன்னிலையில் ஆண்டவரே, உமக்கு என் பொருத்தனைகளை நிறைவேற்றுவே. மீட்பின் கிண்ணத்தை கையில் எடுத்து ஆண்டவர் பெயரை தொழுதிடுவேன். மீட்பின் கிண்ணத்தை கையில் எடுத்து ஆண்டவர் பெயரை தொழுதிடுவேன். எனக்கும் அவற்றை தெரியும். அவையும் என்னை பின்தொடர்கின்றன. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. மத்தேயு எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. பிரிவு 12 வார்த்தைகள் 1-8 வரை. அன்று ஒரு ஓய்வு நாள். இயேசு வயல்வெளியே சென்று கொண்டிருந்தார். பசியாயிருந்ததால் அவருடைய சீடர் கதிர்களை கொய்து தின்னத் தொடங்கினர். பரிசேயர்கள் இதை பார்த்து இயேசுவிடம், பாரும், ஓய்வு நாளில் செய்யக்கூடாததை உம்முடைய சீடர்கள் செய்கிறார்கள் என்றார்கள். அவரோ அவர்களிடம், தாமும் தம்முடன் இருந்தவர்களும் பசியாய் இருந்தபோது தாவீது என்ன செய்தார் என்பதை நீங்கள் வாசித்ததில்லையா? இறை இல்லத்திற்குள் சென்று அவரும் அவரோடு இருந்தவர்களும் அர்ப்பண அப்பங்களை உண்டார்கள். குருக்கள் மட்டுமே உண்ணக்கூடிய அப்பங்களை அவர்கள் உண்டது தவறல்லவா? மேலும் ஓய்வு நாளில் குருக்கள் கோயிலில் பணியாற்றுவது ஓய்வு நாளை மீறும் குற்றமாகது என நீங்கள் திருச்சட்டத்தில் வாசித்ததில்லையா? ஆனால் கோவிலை விட பெரியவர் இங்கே இருக்கிறார் என நான் உங்களுக்கு சொல்கிறேன். பலியை அல்ல, இரக்கத்தையே விரும்புகிறேன் என்பதன் கருத்தை நீங்கள் அறிந்திருந்தால் குற்றமற்ற இவர்களை
கண்டனம் செய்திருக்க மாட்டீர்கள். ஆம், ஓய்வு நாளும் மானிட மகனுக்கு கட்டுப்பட்டதே என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இறை இயேசுவில் பாசத்துக்குரிய சகோதர சகோதரிகளே, சீராக் புத்தகம் 51வது அதிகாரம் 22வது வசனத்தில் சீராக் இவ்வாறு சொல்கின்றார்: ஆண்டவர் நாவை பரிசாக கொடுத்தார். எதை பரிசாக கொடுத்தார்? ஆண்டவர் நாவை பரிசாக கொடுத்தார். அதை கொண்டு நான் அவரை புகழ்வேன் என்று. எவ்வளவு நாவிற்கு எவ்வளவு ஒரு மகத்துவத்தை கடவுள் கொடுத்திருக்கின்றார். இன்றைய நற்செய்தியை யதார்த்தமாக நாம் யோசிக்க வேண்டும். இன்றைய நடைமுறை வாழ்வில் ஆண்டவர் அன்று சொன்ன நற்செய்தி இன்று எவ்வளவு சாத்தியமானது என்பதை நாம் உணர்ந்து பார்க்க வேண்டும். கத்தியை விட கூர்மையானது நாவு என்று சொல்கிறார்கள். எலும்பில்லாத நாக்கு எப்படி வேணாலும் பேசும் அப்படிங்கிறாங்க. இந்த நற்செய்தி ஒரு சாதாரண விஷயம். சொல்லுவாங்கள்ல, நம்முடைய தமிழ் பழக்க வழக்கத்தில் சின்ன விஷயத்தை ஊதி பெருசாக்கிட்டாங்க அப்படிங்கிறது. பசி வந்தால் 10ம் பறக்கும் என்று சொல்கிறார்கள். பசித்தாலும் புல்லை தின்னாது அப்படிங்கிறாங்க. பசியை குறித்து நிறைய பழமொழிகள் உண்டு. அந்த பசியை அனுபவித்தவர் ஆண்டவர். 30 ஆண்டு தன்னுடைய தாயோடு உடன் வாழ்ந்த அவர் நற்செய்தி பணியை துவங்குகின்ற பொழுது 40 நாட்கள் அவர் தவம் இருந்தது எல்லாருக்கும் தெரியும். தவம் முடிந்த உடனே அவருக்கு பசி ஏற்படுகின்றது. கடவுளே அந்த பசியை அனுபவித்தவர். சமயம் அறிந்து பிசாசு அந்த பசியை ஆண்டவரிடத்தில் சோதிக்க விரும்புகின்றான். பசியை அனுபவித்தனால்தான் இன்னைக்கு நற்செய்தி பசியை குறித்து தான் விவாதம். ஒரு உணவு இயல்பாகவே தோட்ட காடுகளில் நாம் நடந்து செல்கின்ற பொழுது தானியங்கள் விளைந்திருந்தால் நம்முடைய கரங்கள் சும்மா இருக்காது. அதை பறிச்சு 2 வாயில போடுவோம். இதுதான் அன்று நடந்தது. ஆண்டவர் ஓய்வு நாளில் சீடர்களோடு ஒரு தோட்டத்திற்குள் நடந்து செல்கின்றார். சீடர்களுக்கு பசி மயக்கம். 2 ஒருவேளை கோதுமை பதிராக இருந்திருக்கலாம், ஏதோ ஒரு தானியம் 2 பறிச்சு வாயில போட்டுறாங்க, அவ்வளவுதான். பொறாமை நிறைந்த உலகம். இப்படி சொல்றாங்கல்ல, குற்றம் பார்த்தால் சுற்றம் இல்லை. ஒரு சிலருடைய கண்கள் பிறர் என்ன செய்வாங்க, எதுல மாட்டுவாங்க, எதுல அவங்களை சிக்க வைக்கலாம், எதுல மாட்ட வைக்கலாம் அப்படிங்கிற நினைப்பு தான் நிறைய பேருக்கு இருக்கின்றது. முதலாவது தன்னை பார்ப்பதில். அதனால் தான் ஆண்டவர் சொன்னார், உன் கண்ணில் விட்டம், அவன் கண்ணில் தூசி. ஓய்வு நாளில் ஆண்டவர் சீடர்களோடு நடந்து போவதை பரிசேயர்கள் பார்க்கின்றார்கள். பார்த்த அவர்கள் என்ன செய்கின்றார்கள்? சீடர்கள் என்ன செய்யறாங்கன்னு அந்த பறிச்சு 2 தானியத்தை வாயில் போட்டதை பெருசு ஊதி ஆண்டவரிடத்தில் கொண்டு போறாங்க. ஆண்டவர் யார்? தன்னுடைய மக்களை அவர் ஒரு நாளும் கைவிட மாட்டார்.
தன்னுடைய மக்களை கைவிடக்கூடிய தெய்வம் அல்ல அவர். உடனே பரிசேயர்கள் வந்து சீடர்கள் என்ன செஞ்சாங்க அப்படின்னு சொன்ன உடனே சீடர்களை கூப்பிட்டு அதட்டுகின்ற ஆண்டவர் அல்ல. ஆண்டவர் நம்முடைய சார்பில் இருக்கின்ற வேளையில் நமக்கு யார் என்னத்தை செய்ய முடியும்? ரோமையர் புத்தகம் 8:31. கடவுள் நம் சார்பில் இருக்கின்ற வேளையில் இன்னைக்கு நிறைய நம்முடைய வாழ்க்கையில கடவுள் செய்ய வேண்டிய வேலையை நாம் செய்கின்றபடியினால் தான் பிரச்சனைகள் அதிகம். நம்முடைய வாழ்வை 2 மீன் 5 அப்பம் போல கடவுள்கிட்ட கொடுத்துட்டு நாம பாட்டுக்கு அமைதியா இருக்கணும். எல்லா நம்முடைய வாழ்வின் பிரச்சனைகளையும் கடவுள் கையில் எடுத்துக்கொள்ள வேண்டும். சீடர்கள் எடுத்து சாப்பிடுகின்றார்கள் தானியத்தை, கடவுளிடத்தில் ஆண்டவர் இயேசுவிடத்தில் போய் குறை சொல்லுகின்றார்கள். ஓய்வு நாளில் கதிர்களை ஆண்டவர் அழகான பதில் கொடுத்தார். பழைய ஏற்பாட்டை கோட் பண்ணுகின்றார். தாவீது அரசரும் அவரோடு இருந்தவர்கள் என்ன பண்ணாங்க? பசி வந்த போது குருக்கள் மட்டுமே உண்ணக்கூடிய அர்ப்பண உணவை எடுத்து அவர்கள் உண்ணவில்லையா? கடவுளுடைய ஆற்றலோடு எதையும் நாம் மேற்கொள்ள வேண்டும். எசையா புத்தகம் 54. உனக்கு எதிராய் வாய்க்கப்படக்கூடிய எந்த ஆயுதமும் ஒன்றுமில்லாமல் போகும் சொல்லிட்டு எசையா சொல்லுகின்றார், உனக்கு எதிராய் எழும்பும் எந்த நாவையும் நீ அடக்கி விடுவாய் அப்படிங்கிறார். சொல்லிட்டு அடுத்து சொல்லுகின்றார், இதுதான் குருக்களுடைய மாபெரும் கொடை அப்படிங்கிறார். எது? பிறருடைய செயல் விரோதமாக எழும்புகின்ற பொழுது அதை அடக்கக்கூடிய நாவை குருக்களுக்கு கடவுள் கொடுக்கின்றார். ஆண்டவர் பரிசேயர்கள் வருகின்ற பொழுது குற்ற மனப்பான்மையோடு வருகின்றார்கள். சீடர்களை எப்படியாவது குற்றம் சொல்லணும். அவர்கள் சீடர்களை குற்றம் சொல்லி ஆண்டவரை மடக்க நினைக்கின்றார்கள். எண்ணிக்கை 24:1 அருமையான வார்த்தை. கடவுளுக்கு ஒருவேளை என் மக்களை ஆசீர்வதிப்பதே எனக்கு இன்பம் என்று கடவுள் சொல்கின்றார். தன்னுடைய மக்களை கடவுள் விட்டு கொடுப்பாரா? ஆண்டவர் சொல்கிறார், கோயிலை விட பெருசு நான் இங்க இருக்கிறேன். தன்னுடைய சீடர்களை பாதுகாக்கக்கூடிய ஆண்டவர் தன்னை வெளிப்படுத்துகின்றார். சொல்லிட்டு ஆண்டவர் சொல்கின்றார், பலியை அல்ல இரக்கத்தை விரும்புகின்றேன். பரிசேயர்கிட்ட சொல்றார், நீ சட்டத்தையும் பலிகளையும் தான் பெருசா நினைக்கிற, ஆனா எனக்கு இரக்கம்தான் பெரியது. அதனால் தான் ரோமையர் புத்தகம் 9:16, மனிதன் உழைப்பதாலோ எண்ணுவதாலோ எதுவும் நடக்காது, ஆண்டவர் இரக்கம் காட்டினால் நடக்கும். ஆண்டவர் இரக்கம் காட்ட வேண்டும் சொல்லிட்டு அவர் சொல்றாரு, ஓய்வு நாள் விட மனுஷன்தான் பெருசு. இதே 1 சாமுவேல் 15:22 சாமுவேல் இப்படி சொல்லுவார், கீழ்ப்படிதல் பலிகளை விட மேலானது. ஆண்டவர் ஒரு படி மேல போய் சொன்னார், பலியை அல்ல இரக்கத்தை நான் விரும்புகின்றேன். அப்படிப்பட்ட இரக்கமுள்ள ஆண்டவர் கடைசியில அவர்களை பார்த்து, குற்றமற்ற இவர்களை கண்டனம் செய்யாதீர்கள். தன்னுடைய சீடர்களை அவர் விட்டே கொடுக்கல. அவரை நம்பி, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நம்பி எந்த ஒரு உயிரினம் அல்லது எந்த ஒரு மனிதன் வாழ்கின்றனோ, ஆண்டவர் ஒரு நாளும் அவர்களை கைவிட மாட்டார். அந்த இடத்துல சீடர்கள் குற்றம் சாட்டி இருக்கின்ற பொழுது சீடர்கள் யாருமே வாய் திறக்கல. ஆண்டவர் தனித்திருந்த அந்த பரிசேயர்களை அவர் விளக்கம் கொடுத்து அவர்களை அடக்கி வைத்தார். நம்முடைய வாழ்க்கையில நிறைய பேர் நம் மீது பொறாமை கொண்டு நம்முடைய வாழ்வினுடைய பெயர்களை கெடுப்பார்கள். நாம ஏன் புலம்பணும்? ஆண்டவர் அவர்கள் நம்முடைய கஷ்டப்படுகின்றவர்களுடைய சார்பிலே நின்று ஒரு பெரிய போராட்டத்தை அவர் மேற்கொண்டு
அந்த சூழல்களிலிருந்து நமக்கு விடுதலை தரக்கூடிய கடவுள் அவர். அப்படிப்பட்ட ஆண்டவரை நம்முடைய தெய்வமாக கொண்டிருக்கின்றபடினால் விசுவசிப்பவனுக்கு எல்லாம் கைகூடும். என்ன விசுவாசம் வேண்டும்? ஆண்டவர் பள்ளத்தாக்கின் நடுவில் நாம் நடந்தாலும் அவர் நம்மை கைவிடக்கூடிய ஆண்டவர் அல்ல. அதனால்தான் அவருக்கு பெயர் இம்மானுவேல், எப்பொழுதும் நம்மோடு கடவுளாக இருக்கின்றவர். அந்த ஆண்டவரிடத்தில் நம்முடைய குடும்ப சூழல்கள், நம்முடைய அனுதின செலவு, நம்முடைய பெயரை யாராவது கெடுத்து பொறாமைப்பட்டிருந்தாலும், நம் மீது இல்லாத பொல்லாத சொன்னாலும் ஆண்டவரிடத்தில் அதை ஒப்பு கொடுப்போம். சீடர்கள் சார்பில் நின்று ஆண்டவர் போராடி இந்த செயல்களை கண்டித்து பலியை அல்ல இரக்கத்தை விரும்புகிறேன் என்கின்ற அந்த ஆண்டவர் நம் மீதும் இரக்கப்பட தொடர்ந்து ஆண்டவர் மீது நம்பிக்கை வைப்போம். இறைவன் நம்மை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். அன்பு இறை மக்களே, கேளுங்கள் கொடுப்பேன் என்ற ஆண்டவரிடத்தில் நம்முடைய வாழ்வில் ஏற்படக்கூடிய எல்லா சூழல்களையும் ஒப்பு கொடுத்து ஆண்டவர் நம்முடைய சார்பாக இருந்து அனைத்தையும் நமக்கு பெற்றுத்தர நம்முடைய தேவைகளுக்காக நம்முடைய மன்றாட்டுக்களை ஏறெடுத்து நாம் ஜெபிப்போம். ஞானத்தின் ஊற்றே இறைவா, எம் திரு அவையை வழிநடத்தும் திருத்தந்தை, ஆயர்கள், அருட்பணியாளர்கள், துறவரத்தார் அனைவரும் தங்கள் அழைத்தலின் மேன்மையை உணர்ந்து உமக்கு பணிபுரிய தகுதியுடையவர்கள் என்பதை தேர்ந்து தெளிந்து தங்களையே உகந்த காணிக்கையாக்கி தங்களிடம் ஒப்படைக்கப்பட்ட இறை மக்களை இறைவாழ்வின் ஒளியில் வழிநடத்திட அருள் வேண்டி இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். வழிகாட்டும் வள்ளலே இறைவா, எம் நாட்டுத் தலைவர்களை உம் பாதம் அர்ப்பணிக்கின்றோம். அன்று இஸ்ரேல் மக்களை பல்வேறு தலைவர்கள் வழிநடத்தியது போல எங்களால் வாக்களிக்கப்பட்டு தேர்ந்தெடுக்கப்பட்ட எம் அரசியல் தலைவர்களையும் நீரே தூய ஆவியாரின் வல்லமையால் நிரப்பி தாங்கள் கொடுத்த வாக்குறுதிகளுக்கு ஏற்றாற்போல் வாழக்கூடிய அருளை வேண்டி இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நோயாளிகளை குணமாக்கும் மருத்துவரே எம் இறைவா, எம் பங்கு மற்றும் இவ்வுலகில் வாழும் நோயாளிகள் மற்றும் முதியவர்களை உம் பாதம் அர்ப்பணிக்கின்றோம். தீராத நோயினால் அவதிப்படுபவர்களையும் மற்றும் ஆதரவற்று வாடுகின்ற முதியவர்கள் அனைவரும் உமது அருளை பெற்று நலவாழ்வு அடைந்திடவும் தொடர்ந்து உமது வல்லமையுள்ள கரங்களில் அரவணைப்பில் என்றும் பகிர்ந்திட அருள் வேண்டி இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். ஒப்பற்ற செல்வமாகிய எம் இறைவா, இறை ஆட்சியை நிறுவ தன்னையே கையளித்தவரே, எமது இளைஞர் இளம் பெண்களை உம் பாதம் சமர்ப்பிக்கின்றோம். தங்களுடைய வளமான எதிர்காலத்தை உணர்ந்து வாலிப பருவத்தின் தீமைகளான தீய நண்பர்கள் மற்றும் தீய பழக்க வழக்கங்களில் இருந்து விடுபட்டு உமது ஒளியின் பாதையில் சென்றிட உமது நிறைவான இறை ஆசீரை பொழிந்திட அருள் வேண்டி இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக ஜெபிப்போம். பலியை அல்ல இரக்கத்தையே விரும்புகிறேன் என்று சொன்ன ஆண்டவரே, இந்த உலகத்தில் வாழும் எல்லா மக்கள் மீதும் உடைய இரக்கத்தை காட்டும். தாவீதின் மகனே, எங்களுக்கு இறங்கும் என்று சொன்னது போல இந்த திருப்பலியை ஒப்பு கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய அனைவர் மீதும் இரக்கம் வையும். உலகில் பலவிதமான இன்னல்களில் கஷ்டப்பட்டிருக்கக்கூடிய மக்கள் மீது இரக்கமாயிரும். எங்களுடைய தேவைகளை உம்மிடத்தில் ஒப்பு கொடுத்திருக்கின்றோம்.
மனிதன் அப்பத்தினால் மட்டுமல்ல, கடவுளின் ஒவ்வொரு சொல்லினாலும் உயிர் வாழ்வான் என்று சொன்னது போல உம்முடைய உயிர் வாழக்கூடிய வார்த்தைகள் எங்களுக்கு கொடுத்து எங்களை தொடர்ந்து அனுதினமும் வழி நடத்த வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராய் கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். பலியிட வருகின்றேன், என்னை பலியிட தருகின்றேன். பலியிட வருகின்றேன், என்னை பலியிட தருகின்றேன். சிந்தனை சொல் செயல் உனக்காக, சிந்தும் நல் வியர்வையும் உனக்காக மகிழ்வுடன் தருகின்றேன். பலியிட வருகின்றேன், என்னை பலியிட தருகின்றேன். இயற்கை தந்த நலங்கள், இறைவன் தந்த வளங்கள். இயற்கை தந்த நலங்கள், இறைவன் தந்த வளங்கள். மண்ணில் விளைந்த மணிகள், மண்ணில் விளைந்த மணிகள். மனிதன் நாடும் மனங்கள், மகிழ்வுடன் உன் பதம் படைக்கின்றேன். மனம் நீரை பலியென ஈற்றிடுவார். பலியிட வருகின்றேன், இதை பலியிட தருகின்றேன். பலியிட வருகின்றேன், இதை பலியிட தருகின்றேன். சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடியுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, உம்மை நோக்கி மன்றாடும் திரு அவையின் காணிக்கைகளை கண்ணோக்கி அருளும். உம்முடைய நம்பிக்கையாளர் புனிதத்தில் வளர உதவும் உணவாக இவற்றை மாற்றி அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. இதை எங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் எங்களுடைய புகழரை உமக்கு தேவையன்று, ஆயினும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது உம்முடைய அருள் கொடையாளி. நாங்கள் உம்மை புகழ்ந்துரைப்பது உமது மாட்சிமை மிகுதிப்படுத்தாது எனினும், எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக நாங்கள் மீட்படைய பயன்படுகின்றது. ஆகவே வானதுதர் திரளோடு ஒன்று சேர்ந்து நாங்களும் உம்மை புகழ்ந்தேத்தி மகிழ்ச்சியுடன் அறிக்கையிட்டு பாடுவதாவது:
ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்தமை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் நமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். உலகின் மீட்பரே, எங்களை மீட்டருளும். உமது சிலுவையினாலும் உயிர்ப்பினாலும் எங்களுக்கு விடுதலை அளித்தவர் நீரே. ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினை உயிர்ப்பை நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கக்கூடிய கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவளை எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என மெய் தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கக்கூடிய உம்முடைய திரு அவையை நினைவு கூறும். எங்கள் திருத்தந்தை 14ஆம் லியோ, எங்கள் ஆயர் அமல்ராஜ் ஆண்டகை, எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடு உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தல்லும். மேலும் உயிர்த்தலும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்த ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம்முடைய திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்து ஏத்தும் வரமல்ல உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். இவர் வழியாக, இவரோடு, இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கே உரியதே. ஆமென்.
மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் அனைவரும் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெருக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலுமிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளும்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுது விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம்முடைய திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உம்முடைய திருவுளத்திற்கேற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தல்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி அருளும். அருளும் எமக்கு அமைதி அருளும். அருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறியினுடைய விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லிடணும், எனது ஆன்மா நலமடையும்.
கிறிஸ்துவின் திருவுடல் திரு ரத்தம் என்னை காத்து நிலைவாழ்வுக்கு அளிப்பதாக. ஆமென். வான்விருந்தே திருவிருந்தே வாருமே, முதல் விருந்தை அகவிருந்தை தாருமே. தினம் தினம் நான் உன்னை அருந்தி உன்னில் வாழ்ந்திடவே, தினம் தினம் நான் உன்னை அருந்தி உன்னில் வாழ்ந்திடவே. ஆன்ம உணவே வா, நீ என்னில் வாழ்ந்திடவா. ஆன்ம உணவே வா, நீ என்னில் வாழ்ந்திடவா. வான்விருந்தே திருவிருந்தே பாருமே. ஜெபிப்போமாக. ஆண்டவரே, உம்முடைய அருள் கொடைகளை பெற்றுக்கொண்ட நாங்கள் உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு இம்மறை நிகழ்வுகளில் நாங்கள் அடிக்கடி பங்கேற்பதாம் அவற்றின் மீட்பளிக்கும் பயணங்களில் வரலச் செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவி உங்களை ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. ஆமென். சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவு பெற்றது. இறைவனுக்கு நன்றி. இயேசுவின் இருதயமே, எங்கும் நிறைந்திடும் அருள்மயமே, உந்தன் ஆசியும் அருளும் சேர்ந்து வந்தா எங்கள் ஆனந்தம் நிலை பெறுமே. இறைவனுக்கு இதயம் உண்டு, அந்த இதயத்தில் இரக்கம் உண்டு. இறைவனுக்கு இதயம் உண்டு, அந்த இதயத்தில் இரக்கம் உண்டு. எங்கும் நிறைந்திடும் இறைவன் இருப்பதனால் எங்கள் அனைவருக்கும் வாழ்வு உண்டு. எங்கும் நிறைந்திடும் இறைவன் இருப்பதனால் எங்கள் அனைவருக்கும் வாழ்வு உண்டு. இயேசுவின் இருதயமே, எங்கும் நிறைந்திடும் அருள்மயமே, உந்தன் ஆசியும் அருளும் சேர்ந்து வந்தால் எங்கள் ஆனந்தம் நிலை பெறுமே.